வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 3ஆம் தேதி விசுவாவசு வருஷம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூரம், திதி வளர்பிறை அஷ்டமி, யோகம் சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லட்சுமி வடுகநாதன் ஆட்சி கேட்குறாங்க, கடவுளுக்கெல்லாம் ஏன் சுப்பிரபாதம்னு வந்தது? கடவுள் தூங்குவாரா? வெங்கடேச சுப்பிரபாதம், அண்ணாமலையார் சுப்பிரபாதம், முருகன் சுப்பிரபாதம், அம்மன் சுப்பிரபாதம், என எல்லா தெய்வங்களுக்கும் சுப்பிரபாதம் பாடப்படுகிறதே. உலகையே படைத்து காத்து அழித்து மறைத்து அருளும் ஐந்தொழிலாற்றும் அந்த தெய்வங்கள் உறங்குமா? அதை உறக்கத்திலிருந்து மனிதர்கள் போய் எழுப்ப வேண்டுமா? எதற்காக சுப்பிரபாதம்? நாங்கள் எழுந்துட்டோம், எங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்கணும்னு அவரை வேண்டிக்கிறோம். அதுதான் சுப்பிரபாதம். இறைவனே கண் திறந்து எங்களை பார், இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும், இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தினமும் காலையிலே எழுந்த உடனே இறைவனை வணங்குவது தான் சுப்பிரபாதமே ஒழிய அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, கொரட்டை விட்டுட்டு நம்ம போய் எழுப்புறோன்ற மாதிரி அர்த்தம் இல்லை. நாம் எழுந்துட்டோம், இன்றைய நாள் நல்ல பொழுதாக போகணும், அதுக்காக சுப்பிரபாதம். கோவிலின் வாசலிலோ அல்லது கருவறை நுழையும் இடத்தில் மேல் பக்கத்திலோ கஜலட்சுமி இருப்பதன் காரணம் என்ன? ஆமாம் சார், நிறைய இடத்துல சிவன் கோயிலில் கூட இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சில சிவன் கோயிலில் சன்னதி உள்ள மூலவர் சன்னதி என்ட்ரார் இடத்துல பார்த்தா மேலே கஜலட்சுமி போட்டிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயத்தின் அடையாளம். கஜலட்சுமி சுபம், மங்களம், நன்மை, நல்ல விஷயம், ஒரு நல்ல இடம், ஒரு நல்ல தெய்வீகமான ஒரு பகுதி. அப்படிங்கும்போது அங்கே உள்ள நுழையும் போது மேலே கஜலட்சுமி வைக்கிறது நம்மளுடைய வழக்கம். வீட்டு வாசலில் கூட கஜலட்சுமி படம் மாட்டுறாங்க நிறைய பேர். அது ரொம்ப நல்லது. அது என்ட்ரன்ஸில் மேலே கஜலட்சுமி மாட்டினா நல்லது. எனது சகோதரி சொத்து பிரச்சனைக்காக பூர்வீக வீட்டை பூட்டி விட்டார். அதனால் நான் வெளியில் ராமேஸ்வரத்திலோ அல்லது திருவெண்காட்டிலோ பெற்றோருக்கு திதி கொடுத்து வந்தேன். வீட்டில் திதி கொடுக்காமல் வெளியே செய்ததனால் ஏதாவது தீமை ஏற்படுமா, தோஷம் ஏற்படுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ராமேஸ்வரத்தில் போய் கொடுத்தா இன்னும் நல்லது. வீட்டில் கொடுக்கறத விட அது இன்னும் விசேஷமானது. நீங்கள் பண்ணது சரிதான். நீங்கள் சொந்த வீட்டில் தான் செய்யணும்னு ஒன்றும் நிர்பந்தம் இல்லை. நீங்கள் வெளியில் போய் ராமேஸ்வரம், திருவெண்காடு, காசி, பிரயாகை, திரிவேணி சங்கமம் அங்கெல்லாம் கூட பண்ணலாம். கயாவில் கூட போய் பண்ணலாம். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்கள் குடும்ப பிரச்சனை தீர்ந்து உங்களுடைய பூட்டிய வீட்டை சகோதரி திறந்து விடுவார். அது எல்லோரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். குட்டி இங்கிலாந்து இது கேட்குறார். கும்பகோணம் கோதண்டபாணி, ஓய்வு பெற்ற ஆசிரியர். திருவாரூரில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு அமெரிக்காவில் உள்ள எனது அண்ணன் மகள் வசந்தகுமார் பங்காளிகள் அனைவரும் வருடா வருடம் அழைத்து செல்வது வழக்கம். அர்ச்சனை, மாவிளக்கு போட்டு வருவோம். ஆயின் இந்த வருடம் உடன் பங்காளி ஒருவர் காலமாகிவிட்டார். தற்போது குலதெய்வ கோவிலுக்கு செல்லலாமா? ஒரு வருஷம் முடியட்டும். 22 மஞ்சக்காரத்திரு, கும்பகோணம். ஒரு வருஷம் முடிஞ்சது போங்க, ஒரு வருஷம் விட்டுருலாம், கேப் விட்டுருவோம். கோவிலில் விழுந்து வணங்கும் பொழுது இடது காலை மேலே தூக்கி வைத்து வலது கால் கீழே வைத்து வழிபடுவது சரியா, அல்லது வலது காலை தூக்கி இடது காலை மேலே வைத்து வழிபடுவது சரியா? 2 காலையும் சமமாக வச்சுக்கிட்டே கும்பிடுங்க. விழுந்து வணங்குறோம், குப்பரை விழுந்து நமஸ்காரம் பண்ணுறோம், அவ்வளோதான். அதில் இந்த காலை மேலே தூக்கணும், அந்த காலை கீழே வைக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. தரமணி ஜக்கி சிவகுமார் அப்படிங்கிறவர் கேட்குறார். அவரை இன்னொரு கடிதத்தில், தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். உங்களுடைய மகனுடைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு ஒரு பாராட்டு சொல்லியிருக்காரு. தரமணி ஜக்கி சிவகுமார் கேட்குறார். அடுத்த கேள்வி, பெரும்பாலானவர்களுக்கு பெண் தெய்வம்தான் குலதெய்வமாக வருகிறது, அம்மன் கோயில் தான் குலதெய்வமாக வருகிறது. ஆனால் நாங்கள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை குலதெய்வமாக வணங்கி வருகிறோம்.
இது சரியா அப்படின்னு உங்கள் குலதெய்வம் எதுவோ அது கும்பிட வேண்டியதுதான். வரதராஜ பெருமாள் குலதெய்வம்னா கும்பிடுங்க, அதுலேயே சந்தேகம் வருது. பெண் தெய்வம் தான் இருக்கணும்னு யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது. ஜக்கு சிவகுமார் தரமணி, வரதராஜ பெருமாளை கும்பிடுங்க. மேஷ ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். நாலுக்குடையவன் 5ஆம் இடத்தில் இருப்பதால் நல்ல நாள். 2ஆம் இடத்திலிருந்து புதன் நகர்ந்து 3ஆம் இடமான மிதுனத்திற்கு சென்று விட்டது. இன்றைய கிரக மாற்றம் என்ன அப்படின்னா, நேற்று வரை ரிஷபத்தில் இருந்த புதன் இன்று மிதுனத்திற்குள் சென்று அங்கே ஆட்சி பலம் பெற்றுவிட்டது. குருவும் புதனும் ஒன்றாக இணைந்து விட்டன. குரு புதன் சேர்க்கை மிதுனத்தில், அதுதான் இன்றைய கிரக மாற்றம். அதே மாதிரி நேத்திக்கு சந்திரன் கடகத்தில் இருந்தது, இன்று சிம்மத்திற்கு வந்து விட்டது. மேஷ ராசிக்கு நல்ல நாள். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகரிக்கலாம். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் எடுப்பது கொடுப்பது, வங்கியிலே செலுத்துவது, வங்கியிலிருந்து எடுப்பது, வங்கியிலிருந்து நேரடியாக வேறொரு கணக்கிற்கு அதை மாற்றுவது, மற்றவர்களுடைய வங்கி கணக்கிலிருந்து உங்களுடைய வங்கி கணக்கிற்கு பணம் வருவது, இது போன்ற டிஜிட்டல் வழியாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் மூலமாக நிறைய பணம் வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, ஆரோக்கியத்திலே இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடகாத்திரமான நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் ஏற்படும். கடவுளை வேண்டிக்கிங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். தெய்வத்தை வேண்டிக் கொண்டு உங்களது பணிகளை செய்யுங்கள். நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். திருமண முயற்சி வெற்றியளிக்கும். மாணவ மாணவியர் பரிசுகளும் கோப்பைகளும் பெறுவார்கள், பாராட்டுகள் பெறுவார்கள். அதிக அளவிலே தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய மிகச்சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். 2ஆம் இடத்தில் 2 குடையவனும் குருவும் இணைந்திருப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வாக்குஸ்தானத்திலே புதன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல ஆர்வம் ஏற்படும். கல்வி முன்னேற்றம் ஏற்படும். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு சுலபமாக கிடைக்கும். அட்மிஷனும் கிடைக்கும், ஃபீஸும் கிடைச்சிடும், கட்டிடுவீங்க. இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வீட்டிலும் அலுவலகத்திலும் வெளியிடங்களிலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உற்சாகமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு தேடி வரும். பதவி உயர்வு கூப்பிட்டு கொடுப்பாங்க, அதிசயமா இருக்கும். தலையிடம் நின்னாலும் பதவி உயர்வு கிடைக்காது. சில ஆபீஸ்ல உங்களுக்கு இன்னைக்கு கூப்பிட்டு கொடுக்க போறாங்க. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சந்தோஷமான நல்ல நாள். 12ஆம் இடத்திலே இருந்த ராசி அதிபதி புதன் ராசிக்குள் வந்துவிட்டது. அதனால இன்று முதல் ராசியில் ராசி அதிபதி புதன் ஆட்சி. புதன் குரு சேர்க்கை, 2 சுபகிரகம் ஒன்னா சேர்ந்திருக்கு. இந்த புதன் குரு சேர்க்கையால் மிதுனத்திற்கு அதிக நன்மைகள் நடைபெறும். புதன் ஆட்சி பலம் பெற்றதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 6 குடையவன் நீச்சம், ராசி அதிபதி ஆட்சி. அதனால ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. 1 மாசத்துக்கு முன்னால பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தா அதுல என்ன ரிப்போர்ட் வந்ததோ இப்ப எடுத்தா அதுக்கு நேர் எதிராக வரும். ஆரோக்கியத்தில் ஏதோ பாதிப்பு இருப்பதாக சென்ற மாதம் சொல்லியிருப்பார்கள் மருத்துவர்கள். ஆனால் இப்பொழுது போய் பரிசோதனை செய்து பார்த்தால் முழு உடல் பரிசோதனை இப்போ செய்தீங்கன்னா உங்க ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்க நல்லா இருக்கீங்க என்னும் தகவலை மருத்துவர்கள் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்லுவாங்க. அந்த அளவு ஒரு பெரிய முன்னேற்றம் உங்கள் ஆரோக்கியத்திலே ஏற்படும். திருமண வயதில் உள்ள மிதுன ராசினருக்கு இப்ப திருமணம் நிச்சயம் ஆகும். 10 நாளைக்குள்ள திருமணம் நிச்சயம் ஆகும். வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமான்னு கேட்பாங்க நாளைக்கு ஃபோன் பண்ணி. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள மிதுன ராசினருக்கெல்லாம் வெகு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். கடன் ஏதாவது இருந்தா இப்ப அதை முழுமையாவே திரும்ப செலுத்துவீங்க. ஃபுல் கடனையும் திரும்ப கொடுத்துருவீங்க. 9 பைசா பாக்கி கிடையாது. யாருக்கும் 10 பைசா பாக்கி இல்லை அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு வரப்போகுது. எல்லா கடனையும் திரும்ப செலுத்தும் அளவிற்கு வருமானம் வரும். வருமானம் வந்தா முதல்ல கடனை கொடுங்க, அப்புறம் மற்றெல்லாம் பார்த்துக்கலாம்.
கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய தொகை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 6 2 நீச்சம் பெற்றுள்ளதால் கடன் முழுமையாக அடைத்து விடுவீர்கள், கடனே இருக்காது. எனவே இது ஒரு நல்ல நாள். கடகராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள். உற்சாகமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மனதிலே உற்சாகம் இருக்கும். சந்தோஷமான நல்ல நினைவுகள் இன்று உங்கள் மனதிலே வந்து அலைமோதும். உங்களுக்கு பிடித்தவர்களை எல்லாம் சந்திப்பீர்கள், அவர்களோடு மனம் விட்டு பேசுவீர்கள். சிரித்து சிரித்து மகிழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எங்கு சென்றாலும் சிரிப்பொலி கேட்கின்ற ஒரு நாள். வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இப்பொழுது வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் இப்பொழுது எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. தொழில்ஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு உங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கடகத்திற்கு இன்றைய தினம் விளங்கும். அலுவலகத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு, பணியிட மாற்றம், டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன். ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அற்புதமான நாள். சிம்ம ராசிக்கு இது மகிழ்ச்சியான நாள். 11ஆம் இடத்திலே புதன் குரு சேர்க்கை என்பது மிகப்பெரிய யோகம். 2 சுப கிரகங்கள் 11ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. ஒன்று குரு, மற்றொன்று புதன். அதிலே புதனுக்கு அது ஆட்சி வீடு. தனது சொந்த வீடான மிதுனத்திலே வந்து புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மிதுனத்தை 11ஆம் இடமாக கொண்டுள்ள சிம்மத்திற்கு அது யோகம். சிம்மத்திற்கு 2, 11 ஆகிய 2 வீடுகளும் புதனின் வீடுகள். அதில் 11ஆம் இடத்திலே 11 குடைவன் இப்பொழுது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. எனவே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. 11ஆம் இடத்திலே புதன் ஆட்சி பலம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் தனகாரகனாகிய குருவோடு இணைந்திருக்கிறது. தனகாரகன் லாபஸ்தானாதிபதி, ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு. தனகாரகன்னா குரு தான் எல்லாருக்குமே. லாபஸ்தானாதிபதினா அவங்கவுங்க ராசிக்கு 11 குடைவன். இப்போ ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு. சிம்மத்திற்கு லாபஸ்தானாதிபதியும் தனகாரகனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவே இது ஒரு பொருளாதார வளர்ச்சியை குறிக்கின்ற கிரக அமைப்பு. ரொம்ப நாளாக உங்களுக்கு பணம் தர வேண்டியவங்க தராமல் இருந்தாங்கன்னா இப்போ கொடுத்துருவாங்க. பழைய ரொம்ப பழைய விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். நீங்கள் மறந்தே போயிருப்பீங்க. சிலதெல்லாம் இப்போ திடீர்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுமாரான வேலையிலே இருப்பவர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல உயர் பதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். சின்னதா இடமாற்றம் கிடைச்சாலும் பரவாயில்ல, நல்ல வேலையாக இருந்தால் ஒத்துங்க. மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வருகின்ற நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 6ஆம் இடத்திலே சனி ராகு, 8இல் சுக்கிரன், 9இல் சூரியன், 10இல் குரு புதன், 11இல் செவ்வாய் நீச்சம், அட்டமாதிபதி நீச்சம், 8 குடையவன் நீச்சம், ராசி அதிபதி ஆட்சி. அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். சில பேர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா லக்னாதிபதி நீச்சமாக இருக்கும், அஷ்டமாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும். லைஃப் லாங் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. பாவம். லக்னாதிபதிங்கிறவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 8, 6 இந்த வீடுகளுக்கு அதிபதி ரொம்ப வீக்காக இருக்கணும். ஜாதகத்தில் பலகீனமாக இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஜாதகத்துக்கு அடையாளம். அப்படி இருந்தாலே அவன் லைஃப்பில் எல்லாம் கிடைக்கும். லக்னாதிபதி ஆட்சி, 8 குடையவன் நீச்சம். இன்னைக்கு கன்னி லக்னத்திற்கு அதிபதியான புதன் ஆட்சி, கன்னி லக்னத்திற்கு 8 குடையவனான செவ்வாய் நீச்சம். அதனால பாசிட்டிவ் பிளானட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நெகட்டிவ் பிளானட்ஸ் வீக் ஆகிடுது. அப்போ நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. எல்லாமே கிடைக்கும். யூ வில் கெட் வாட் எவர் யூ வாண்ட் ஆர் வாட் எவர் யூ டிசர்வ். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி உறவு கற்கண்டாய் தித்திக்கும். வியாபாரத்தில் திடீர்னு ஒரு சூடு பிடிக்கும். அப்படியே டல் அடிச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்களாம் திடீர்னு சுறுசுறுப்பாகிடுவானுங்க. டல் அடித்த இடத்துலலாம் டால் அடிக்கும். அப்படியே பல பலன்னு ஃபேஸில். இப்போது
அருமையான முன்னேற்றம். உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் பிற சுய தொழில்களாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது. இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கவலைகள் எதுவுமே இருக்காது. குடும்பம் அமைதியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். வருமானம் அதிகமாக கிடைக்கும். தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான சந்தோஷமான நல்ல நாளாக துலா ராசிக்கு விளங்குகிறது. புதிதாக இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, எங்கேயாவது மண்ணு வாங்கி போடலாமா, ஒரு ஏக்கர் லேண்டை வாங்கி போடலாமா, அப்படி இல்லை அட்லீஸ்ட் ஒரு 10 சென்ட் எங்கேயாவது வாங்கி போடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் எங்கேயாவது அப்படி நல்ல ஒரு இடம் வாங்கி போடணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. நடக்கும். நிறைய பணம் கிடைக்கும். அதை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரம் நன்றாக நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 10 குடைவன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல வியாபாரம் நடக்கும். இன்னைக்கு உங்கள் பிஸ்னஸ் பீக்கில் போயிட்டு இருக்கும். தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்திலே பெரிய முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எனவே இது ஒரு முக்கியமான நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். தொழில் ரீதியாகவும் நன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெற போகிறது. சந்தோஷமாக இருப்பீர்கள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். மிகவும் கலகலப்பாக சுறுசுறுப்பாக காலை முதல் இரவு வரை ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்கார முடியாது. அப்படி ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஹாப்பியாக இருப்பீங்க. பிஸியாகவும் இருந்து ஹாப்பியாகவும் இருப்பீங்க, ரெண்டுமே. எனவே இது ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய நல்ல நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள தனுசு ராசியினருக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல வருமானம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 6 குடைவன் உச்சம் பெற்றிருந்தான். இப்பொழுது அது உச்ச வீட்டிலிருந்து நகர்ந்து நேற்று அடுத்த இடமான மேஷத்திற்கு வந்துவிட்டது. 6 குடைவன் உச்சம் பெறக்கூடாது. 6ஆம் இடம் என்பது ருணம், ரோகம், சத்ரு இவற்றை குறிக்கக்கூடிய இடம். அந்த 6ஆம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன். தனுசு ராசிக்கு யார் 6 குடைவன் அப்படின்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் இத்தனை நாள் உச்சமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக அப்பப்போ உடம்புல ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு நோய் நொடிகள், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, மருந்து வாங்கிறது, மாத்திரை வாங்கிக்கிறது, ஊசி போட்டுக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு தொல்லை இருக்கும். எப்போ வாங்கின கடனை திருப்பி கொடுத்ததா இல்லை கொடுக்கலன்னு ஒருத்தன் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பான். அவன் கொடுத்ததுடைய ஆதாரங்கள்லாம் எடுத்து அவனை ப்ரூவ் பண்ணோம். இந்த மாதிரி சில தலைவலியெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இனிமேல் கிடையாது. அதெல்லாம் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த 6 குடைவன் உச்ச வீட்டிலிருந்து நகர்ந்து விட்டதால் இனி அத்தகைய தொல்லைகள் எதுவுமே வராது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சரியாக நடைபெற்று கொண்டிருக்கும். வியாபாரத்தின் மூலமாக வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். நீங்கள் யாருக்காவது பணம் பாக்கி வச்சிருந்தா அதையும் கொடுத்துருவீங்க, கிளியர் பண்ணுவீங்க. ஒன்றுமே பேலன்ஸே கிடையாது. எனவே இப்பொழுது சமீபத்தில் ஏற்பட்டுள்ள கிரக மாற்றங்கள் எல்லாம் தனுசு ராசிக்கு சாதகமாக இருக்கின்றன. மிகவும் சாதகமாக இருக்கின்றன. எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கும். வசதியாக இருப்பீங்க, சௌகரியமாக இருப்பீங்க. ஹெல்த்து நல்லா இருக்கும், வெல்த்து நல்லா இருக்கும். ரெண்டுமே நல்லா இருக்கும். ஹெல்த்துனா ஆரோக்கியம், வெல்த்துனா பைசா. ரெண்டுமே பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதிலெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளமே இல்லை. ஹாப்பியாக இருப்பீங்க. நல்லா பேசிட்டு இருப்பீங்க. கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ந்து உற்றார் உறவினர் நண்பர்களோடு நீண்ட நேரம் பேசி மகிழக்கூடிய நாளாக இந்நாள் விளங்கும். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் நற்பெயர் கிடைக்கும். புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பெரும் புகழ் பெறும் நாள்.
மகர ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே சற்று அமைதியாக இருக்க வேண்டும். அதிகமாக பேச வேண்டாம். பேச்சை குறைக்க வேண்டும். வேலையை அதிகரிக்கலாம், பேச்சை குறைக்கலாம். டாக் லெஸ் ஒர்க் மோர், அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு தேவையானது. உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்து வரவும், உங்களது பணிகளை எதுவும் செய்யாமல் விட வேண்டாம். இன்றைய தினம் இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றையெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். யாராவது ஏதாவது கேட்டால் நீங்கள் ஏதாவது உளறிடுவீங்க, உண்மையை உளறிடுவீங்க, பின்னால் மாட்டிப்பீங்க. இப்போல்லாம் உண்மையை சொன்னால் பிரச்சனையாக இருக்குது. முன்னெல்லாம் பொய் சொன்னால் பயப்படணும், பிரச்சனையாக இருக்கும். இப்போ உண்மையை சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது காலம். அதனால் நீங்கள் உண்மையும் சொல்ல வேண்டாம், பொய்யும் சொல்ல வேண்டாம். பேசாமல் இருந்துருங்க. இன்னைக்கு நீங்கள் பேசாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 5ஆம் இடத்திலே 5 குடைவன் ஆட்சி பலம் பெற்று குருவோடு இணைந்து விட்டது என்பது ஒரு அற்புதமான யோகம். 5ஆம் இடத்திலே 2 சுப கிரகங்கள், புதன் குரு. 5 குடைய புதன் ஆட்சி. அதை தவிர குருவும் 5லே போய் புதனோடு இணைந்திருக்கிறது. புதன் குரு சேர்க்கை, ரெண்டுமே சுப கிரகம். புதன் குரு ரெண்டும் 5ல் போயிருக்கு. 5ல் 2 சுப கிரகம் வரும்போது பதவி கிடைக்கணும். எனவே உங்களுக்கு ஏதேனும் கௌரவ பதவி இப்பொழுது கிடைக்கலாம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நேரமாக இது விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு டைம். இன்னைக்கோ நாளைக்கோ பொண்ணு பார்த்து பிடிச்சி டேட் ஃபைனலைஸ் பண்ணுற நிலைக்கு வந்துடும். வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணம் ஆன பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். நீங்கள் தாத்தாவாகவோ அல்லது பாட்டியாகவோ ஆக போறீர்கள். எனவே மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் கும்ப ராசிக்கு விளங்குகிறது. மீன ராசிக்கு இன்றைய தினம் வெகு சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. 9 குடைவன் 5ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். ராசி அதிபதியும் புதனும் 4ஆம் இடத்திலே இணைந்து விட்டது மிகப்பெரிய யோகம். 2 கேந்திரத்துக்கு அதிபதி. 1 4 7 10 4 கேந்திரம். 1 4 7 10 4 கேந்திரத்துக்கு அதிபதி யாருன்னா குரு புதன். அது 2 4ல் போய் ஒன்னா சேர்ந்துருச்சு. குரு புதன் சேர்க்கை 4ஆம் இடத்துல. எனவே மீன ராசிக்கு இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம், யோகம். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். நீங்கள் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த முயற்சியிலே வெற்றி பெறுவீர்கள். இப்போ நீங்கள் ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் வெற்றி. நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். அதுக்கான நேரம் நல்லா இருக்கு. புதிய முயற்சிகளை இப்பொழுது துவங்கலாம். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் முயற்சிகளை துரிதப்படுத்துங்கள். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நன்மைகள் பல மடங்கு அதிக அளவிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் செலவு ஜாஸ்தியாக இருக்கும். பார்த்துங்க, ரொம்ப செலவு வரும். திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு வந்து செலவு உங்கள்கிட்ட வச்சுருவாங்க. 10 பேராக போய் டிஃபன் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸு கடைசியில் பில்லை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு எல்லாரும் வெளியே போய் நின்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சந்தோஷமான விஷயந்தான் எல்லாருக்கும் சேர்த்து பில்லு கொடுக்கறது. பட் அது காரணத்தோடு இருக்கணும். நம்மளா விரும்பி செய்யணும். நம்மளை யாரும் கம்பல் பண்ணி பண்ணக்கூடாது. நம்மளா விரும்பி செலவு பண்ணால் எவ்வளோ வேணால் பண்ணலாம். பட் நம்மளை ஒருத்தர் வேணும்னு ஒரு மாட்டி விடுற மாதிரி பண்ணாங்கன்னா அது கடுப்பாயிடும். அந்த மாதிரி இன்னைக்கு செலவுகள் எதிர்பாராத விதமாக ஏற்படும். அதை நீங்கள் புத்திசாலித்தனமாக சமாளிக்க வேண்டும். பொருளாதார வளர்ச்சியும் நன்றாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். நிறைய பணம் வரும், நிறைய பணம் செலவாகும். இதுதான் இன்றைய தினத்திற்கான பலன். இன்றைய நாள் மிகச்சிறப்பான நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும்